வணக்கம் நண்பர்களே. 2026 மற்றும் 27 ஆண்டுகளில் மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வேலை, தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், காதல், ஆரோக்கியம், வெளிநாடு வாய்ப்புகள் என அனைத்தும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்த முடியும். குரு பகவான் ஜோதிடத்தில் மிகவும் சுப கிரகமாக கருதப்படுகிறார். அறிவு, செல்வம், குழந்தை பாக்கியம், திருமணம், பதவி உயர்வு, ஆன்மீகம் போன்றவற்றை குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழைகிறார். கடக ராசியிலேயே குரு பகவான் உச்சமடைகிறார். இந்த குருவினுடைய உச்சம் காரணமாக மேச ராசி மற்றும் மேச லக்னக்காருடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. இந்த குருவினுடைய மாற்றம் காரணமாக சில முக்கியமான முன்னேற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கிறது. இதுவரை தடைப்பட்டிருந்த வேலைகள் மீண்டும் ஆரம்பமாகும். வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். முன்பு செய்த முயற்சிக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்கும். வேலைக்காக காத்திருந்த மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஐடி, மீடியா, மார்க்கெட்டிங், கல்வி, மருத்துவம் போன்ற துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேலையிடத்தில் இருந்த மன அழுத்தம் குறையும். மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் விரிவாக்கம் ஏற்படும். புதிய கிளை தொடங்குவது, புதிய முதலீடு செய்வது போன்ற பல புதிய வாய்ப்புகள் உருவாகும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆனால் பண முதலீடுகளில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும். கடன் சுமை குறையும். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். நிலம், வாகனம் போன்ற சொத்து சேர்க்கை ஏற்படலாம். பங்குச்சந்தை அல்லது முதலீடுகளில் அனுபவம் உள்ளவர்கள் அதிகப்படியான லாபம் காண்பீர்கள். ஆனால் அறிமுகமில்லாத நபர்களிடம் பணம் கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் கூடும் என்றாலும் வருமானமும் அதே அளவில் உயரக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த மனக்கசப்புகள் குறைய தொடங்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் அதிகரிக்கும். திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமையும். காதல் தொடர்புகள் திருமணமாக மாற அதிக வாய்ப்பு உள்ளது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்களுடன் இருந்து வந்த பிரிவினைகள் சரியாகும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். சின்ன விஷயங்களுக்காக பெரிய விவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்பு இருந்த பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். ஆனால் உடல் எடை, இரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். இந்த காலத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குரு பகவான் அருள் கிடைக்க வியாழக்கிழமைகளில் கோவில் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். தட்சணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் அர்ப்பணித்து வழிபடலாம். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் உடை அணிவது நல்லது. குரு காயத்ரி மந்திரம் ஜெபிக்கலாம். கடலை பருப்பு தானம் செய்யலாம். ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும். ஆலயங்களில் விளக்கு ஏற்றுவது நன்மையான பலன்களை தரும். மொத்தத்தில் 2026 மற்றும் 27 குரு பெயர்ச்சி மேச ராசி மற்றும் மேச லக்னக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்க போகிறது. வேலை, பணம், குடும்பம், திருமணம், தொழில் போன்ற பல துறைகளில் வளர்ச்சிக்கான அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. ஆனால் பொறுமை மற்றும் சரியான முடிவுகள் மிகவும் அவசியமாகும். நண்பர்களே, பொதுவாகவே குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல நல்லபடியா இருந்தா இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் உச்சமடைகிற சமயத்துல எல்லாமே நன்மையாகவே நடக்கும். ஏன்னா குரு பகவான் முழுமையான சுப கிரகம், நற்பலன்களை தரக்கூடிய கிரகம். அவரு இந்த கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உச்சமடைகிறது
ஒரு மிக சிறப்பான பலனை தந்தே தீரும். அதுவும் குறிப்பா இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறது மிகவும் அற்புதமான பலன்களை தந்தே தீரும். உங்களுடைய ஜாதகத்துல இப்ப குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்தா கண்டிப்பா அதிகப்படியான நற்பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நாம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில ஒரு பொதுவான பலன்களாகும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இந்த மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு 80% குரு பெயர்ச்சி பலன்கள் முழுமையாக வேலை செய்யும். நான் மறுபடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில் இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சியால் மேசராசி மற்றும் மேச லக்னக்காருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.